முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளருமான வி.எஸ். பாபு தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. அதன் பிறகு சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய வி.எஸ். பாபு, பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட மக்களிடையே தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருப்பதாகவும் அதன் அடையாளமாக விஜய் இருப்பதாகவும் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை உத்தரவிட்டால் தயார் என்றும் வி.எஸ். பாபு தெரிவித்தார். கொளத்தூர்ல நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் களத்துல நிற்பீங்களா? அது தளபதியும் பொதுச் செயலாளரும் நம்முடைய ஆதவ அர்ஜுனாவும் ஆணையிட்டால் கண்டிப்பாக நிற்பேன். சென்னையே பிரமாதமா இருக்கு செல்வாக்கு. சென்னையே வட சென்னை இல்லை, ஒட்டுமொத்த சென்னையே செல்வாக்கா இருக்கு. நான் அறிந்த வரையில் ஊராட்சி செயலாளர்கள், வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளர்கள், பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராம செயலாளர்கள், வேலை உறுதி திட்ட பணியாளர்களை தங்களது சுயலாபத்திற்காக தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபடுத்துவதை திமுக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் மீது மாவட்ட ஆட்சியர்கள் உடனே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தால் ஏற்பட்டுள்ள நடுக்கம் முதல்வரின் பேச்சில் தெரிவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை குடும்ப சொத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் முதல்வரின் பேச்சு அமைந்திருந்ததாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டை அவர்கள் குடும்ப சொத்தாக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பேச்சு அமைந்திருப்பதாக ஒரு சாமானிய தொண்டனான என்னுடைய உணர்வை இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தான் வகிக்கின்ற பதவிக்கு கௌரவத்தையும் மரியாதையும் தகுதியும் எண்ணி பார்க்காமல் உளறி திரிவதை ஸ்டாலின் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக மக்களை தேர்தல் களத்திலே நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதிலே உங்களுக்கு கவலை வேண்டாம். அதிலே நீங்கள் முதல் பரப்புரையை மதுராந்தகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை உங்கள் நடுக்கத்தின் பேச்சு வெளிப்படுத்துகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு இன்று நடைபெற உள்ளது. பாசார் கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் பரப்பிலான மாநாட்டு திடலில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர், கழிப்பிடம், ஆம்புலன்ஸ், இருக்கைகள், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மாநாட்டு திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இளைஞர்களுக்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் நிதிநிலை அறிக்கையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொள்ளாமல் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக எல். முருகன் தெரிவித்தார். தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல. நாம எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி தான் நம்ம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம். 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. தமிழகத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. டெல்லியில் வரும் 10ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். திமுக தரப்பில் இன்னும் தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படாத சூழலில்
டெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் உரிமை அனைவருக்கும் உள்ளது என்றும் முதல்வருக்கு அதற்கு மனம் இருக்கிறது என்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். மத்திய அரசை கண்டித்து திருச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேரணி நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அத்திட்டத்தை பழைய வடிவில் அமல்படுத்த வலியுறுத்தியும் அருணாச்சல மன்றத்திலிருந்து மரக்கடை வரை காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றனர். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை என்றார். ரயிலில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயண அட்டையை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களை ஏற்றாமல் அரசு பேருந்துகள் தவிர்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மகளிர் பேருந்து போல பள்ளி தொடங்கும் நேரத்திற்கு முன்பும் பள்ளி முடியும் நேரத்திற்கு பின்பும் மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் ரயிலில் சென்று வருவதற்கான ஒரு ஆண்டுக்கான கட்டணத்தை மாநில அரசு செலுத்தி அவர்களுக்கு இலவசமாக பயண அட்டை வழங்க வழி செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என தவிக தலைவர் விஜயிடம் ஏற்கனவே கூறிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் தமிழரிடம் சிறப்பான திட்டங்கள் உள்ளதாகவும் ஆனால் நிதிதான் இல்லை எனவும் கலகலப்பாக தெரிவித்தார். தம்பி காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. சிறப்பான திட்டம் இருக்கு, காசு மட்டும் இல்லை, ஏதாவது கொடுத்துடு. என்னையா பணம் தான் இல்லை, அதை கொடுத்துரு. 1.5 கோடி ரூபாய் அபராத தொகையை செலுத்தாத விஜய்தான் தமிழ்நாட்டின் ஊழல் ஒழிப்பு போராளி என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். சென்னை மண்ணடியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட ஜவாஹிருல்லா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் விஜய் சினிமாவில் நடிப்பதைப் போல நிஜத்திலும் மக்களை ஏமாற்றுவதாகவும் நடிகர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டை நிமிர வைக்க மாட்டார்கள் எனவும் விமர்சித்தார். ஏற்கனவே வாங்கியதை விட அதிக தொகுதிகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களிடம் உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் விஜயின் வாக்கு சதவீதம் என்ன என்பது தேர்தல் முடிந்ததும் தெரிந்துவிடும், அதனை எஜமானர்களான மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார். விஜயின் அரசியல் வருகையால் அனைத்து கட்சிகளுக்கும் ஆபத்து எனவும் அவர் கூறினார். மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி என்றும் தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொழிலும் இருக்கும், இல்லாமலே இருக்காது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. விஜயினுடைய சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்தை கூறுகின்றீர்கள். யாரும் 10க்கு குறைவாக கூறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாக்களித்த பிறகு எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துபவர்கள் எஜமானர்கள். பாஜகவை விட்டுவிட்டு நான் தனியாக தேர்தலில் நிற்கப் போவதில்லை என அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, அவர் தங்களோடுதான் இருக்கிறார் என்றார். மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்க வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறோம். பார்த்தா அப்படியாக தெரியுது. யாரு தனித்தல விடலைங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, முழு பிப்ரவரி இருக்கு, முழு மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. எங்க எல்லாம் போயிருவாங்க, எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓபிஎஸ் எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாது. நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் பேசியதில் என்ன குற்றம் இருக்கிறது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியவில்லை என்று ஒரு புலவர் பாடியிருப்பதாக பெரியார் சுட்டிக்காட்டியிருப்பதை தமிழில் படித்து காட்டியதோடு ஆங்கிலத்தில் அதை சொல்லும்போது பெரியாரே அப்படி சொன்னது போல் திரித்து பேசியது ஏன் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். RSS பாஜகவினருக்கு தமிழ் மீதும் தமிழர் மீதும் இருப்பது வயிற்றெரிச்சல் என விமர்சித்துள்ள கி வீரமணி நண்பர் கமல்ஹாசனின் நாடாளுமன்ற முதல் உரை தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புரிய வேண்டியவர்களுக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
மலேசியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்த பிரதமர் மோடிக்கு அவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சுமார் 800 கலைஞர்கள் இந்திய பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற நடனங்களை ஆடி பிரதமரை வரவேற்றனர். தொடர்ந்து மலேசிய இந்து சங்கத்தைச் சேர்ந்த மாணவ குழுவினர் பிரதமர் முன்பு திருமுறை பக்தி பாடல்களை பாராயணம் செய்தனர். மாணவிகள் பாடிய திருமுறைகளை பிரதமர் மோடி மெய்மறந்து கேட்டு மகிழ்ந்தார். நூற்றாண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் வசித்து வரும் வாழ் தமிழர்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் பாலமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளிகள் மத்தியில் பிரதமர் மோடி பேசினார். மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளது போலவே தன் அமைச்சரவையிலும் தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதாக கூறிய பிரதமர் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டினார். மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை அமைக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து திருவள்ளுவர் பெயரில் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் $30 டிரில்லியன் சந்தை இந்தியாவுக்கு திறக்கப்படுகிறது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து வெளியிட்டுள்ள நிலையில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அரிசி, சோளம் போன்ற வேளாண் விளைபொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக பொறியியல் சாதனங்கள், மருந்துகள், வைரங்கள், அரிய வகை கற்கள், விமான உதிரி பாகங்களை வரியே இன்றி இறக்குமதி செய்ய அமெரிக்கா இணங்கியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளின் நலன்கள் எவ்விதத்திலும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பால் பொருட்கள், சர்க்கரை, சோயா மற்றும் சிறுதானியங்களுக்கு எவ்வித வரிச்சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும் மரபணு மாற்ற தொழில்நுட்ப பயிர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் இந்தியாவின் மசாலா பொருட்கள், தேயிலை, காஃபி மற்றும் பழங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் 0 வரி வீதத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஒப்பந்தம் மூலம் $13 பில்லியன் மதிப்பிலான மருந்துகள், வைரங்கள், ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்துக்கான வரைவு அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இரு நாடுகளின் கூட்டறிக்கை வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை காட்டுவதாகவும் இடைக்கால ஒப்பந்தத்துக்கான வரைவு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவின் அனைத்து தொழில்துறை சார்ந்த பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரியை இந்தியா நீக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்திய பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு தொடரும் எனவும் இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறிய பின்னரே அமெரிக்கா வரியை குறைக்கும் எனவும் கூறியுள்ளார். எனவே இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு எப்படி கொண்டாட்டத்திற்குரிய விஷயமாக இருக்க முடியும் என ப. சிதம்பரம் வினவியுள்ளார். காலஜன் சப்ளிமெண்ட்கள் சருமத்திற்கும் மூட்டு ஆரோக்கியத்திற்கும் நேரடியாக பயன்படுவது இல்லை என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். நாம் உட்கொள்ளும் காலஜன் சப்ளிமெண்ட்கள் செரிமானத்தின் போது அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுவதால் அவை நேரடியாக காலஜனாக மாறுவதில்லை. அதற்கு பதிலாக உடலில் இயற்கையாக காலஜன் உருவாக்க தேவையான உணவுகளை சேர்ப்பதே சிறந்தது என்கின்றனர். கீரை, வெள்ளரி, தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்காய் மற்றும் ஆரஞ்சு போன்ற காய்கறி, பழ வகைகளை உணவில் சேர்க்கலாம். பாதாம், முந்திரி, முழு தானியங்கள், முட்டையின் வெள்ளைக்கரு, சோயா மற்றும் மீன் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இயற்கை காலஜன் உற்பத்திக்கு உதவும் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். இமயமலை பகுதிகளில் இந்த ஆண்டு நிலவும் மிக குறைந்த பனிப்பொழிவு வட இந்தியா முழுவதும் நீர் நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். காஷ்மீர், மணாலி மற்றும் ஷிம்லா போன்ற பகுதிகளில் தாமதமாக ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகே முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் 80 முதல் 100 விழுக்காடு வரை பனிப்பொழிவு பற்றாக்குறை உள்ளது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மத்திய தரை கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட காற்றின் போக்கு மாறி பனி உருகுவது குறைந்தால் கங்கை, சிந்து மற்றும் யமுனை ஆறுகளின் நீர் ஓட்டம் வசந்த காலத்தில் சீரற்றதாக மாறக்கூடும். காஷ்மீர், ஹிமாச்சலில் ஆப்பிள் விளைச்சல் பாதிக்கப்படும். நீர்மின் நிலைய மின் உற்பத்தி குறைவதோடு சுற்றுலா தலங்களின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும். T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் அமெரிக்காவை இந்தியா எதிர்கொண்டது. போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ரன்களை எடுத்தது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 49 பந்துகளில் 84 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய அமெரிக்கா 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 132 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்தியா 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
உலகக்கோப்பை T20 தொடரில் முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் கடுமையாக போராடி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற முதல் போட்டியில் நெதர்லாந்து 19.5 ஓவரில் 147 ரன் எடுத்து எல்லா விக்கெட்டுகளையும் இழந்தது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் அதிகபட்சமாக 37 ரன் எடுத்த நிலையில் சல்மான் மிர்சா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து ஆடிய பாகிஸ்தான் 114 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியின் விளிம்பில் இருந்தது. எனினும் கடைசி பந்தில் ஃபஹீம் அஷ்ரப் 11 பந்துகளில் 29 ரன் குவித்து பாகிஸ்தானை வெற்றி பெற வைத்தார். மகாராஷ்டிர மாநில மும்பையில் நடைபெற்ற RSS விழாவில் நடிகர் சல்மான் கலந்து கொண்டது கவனம் பெற்றுள்ளது. RSS நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மும்பையில் சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் நடிகர் சல்மான் கான் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் தாங்கள் யாரையும் எதிர்க்காமல் நாட்டுக்காக பணியாற்றுவதாகவும் அதிகாரத்தை நாடாமல் செயல்படுவதாகவும் கூறினார். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2025-26 நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் 21,317 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13% உயர்வாகும். வங்கியின் மொத்த வருவாய் 1,40,040 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் வாராக்கடன் விகிதம் 1.57 விழுக்காடாக குறைந்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் $30 டிரில்லியன் சந்தை இந்தியாவிற்கு திறக்கப்படுகிறது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து வெளியிட்டிருக்கும் நிலையில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அரிசி, சோளம் போன்ற வேளாண் விளைபொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் இந்திய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக பொறியியல் சாதனங்கள், மருந்துகள், வைரங்கள், அரிய வகை கற்கள், விமான உதிரி பாகங்களை வரியே இன்றி இறக்குமதி செய்ய அமெரிக்கா இணங்கியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்தியா சலுகை அளிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, எத்தனால், புகையிலை, சோயா, சில வகை காய்கறிகளுக்கு வரிச்சலுகையை இந்தியா தரவில்லை என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் இந்திய விவசாயிகள் மற்றும் கால்நடை விவசாயிகளின் நலன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்திய விவசாயிகளின் நலன் காக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளின் நலன்கள் எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பால் பொருட்கள், சர்க்கரை, சோயா மற்றும் சிறு தானியங்களுக்கு எவ்வித வரிச்சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும் மரபணு மாற்ற தொழில்நுட்ப பயிர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் இந்தியாவின் மசாலா பொருட்கள், தேயிலை, காஃபி மற்றும் பழங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் 0 வரி விகிதத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் $13 பில்லியன் மதிப்பிலான மருந்துகள், வைரங்கள், ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதையே இரு நாடுகளின் கூட்டறிக்கை காட்டுவதாகவும் இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவின் அனைத்து தொழில்துறை சார்ந்த பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரியை இந்தியா நீக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்திய பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு தொடரும் என்றும் இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறிய பின்னரே அமெரிக்கா வரியை நீக்கும் என்றும் கூறியுள்ளார். எனவே இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு எப்படி கொண்டாட்டத்திற்குரிய விஷயமாக இருக்க முடியும் என்றும் ப. சிதம்பரம் வினவியுள்ளார். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் குறித்து வரும் 10ஆம் தேதி தெரிவிப்பதாக சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ரோஹித் பவார் தெரிவித்துள்ளார். பாராமதி உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளானது அனைவரிடமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஏன் இந்த விபத்து நேரிட்டது, எவ்வாறு நடந்தது என்பன உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறித்தும் வரும் 10ஆம் தேதி தெரிவிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கட்சியின் 2 பிரிவுகளும் இணைய வேண்டும் என்று சகோதரர் அஜித் பவார் ஏன் விரும்பினார் என்பது குறித்து வரும் 12ஆம் தேதி தெரிவிப்பதாகவும் கூறினார்.
நூற்றாண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் வசித்து வரும் வாழ் தமிழர்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் பாலமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளிகள் மத்தியில் பேசிய மோடி, மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளது போலவே தன் அமைச்சரவையிலும் தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதாக கூறிய பிரதமர், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டினார். மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை அமைக்கப்பட்டதாகவும் அடுத்து திருவள்ளுவர் பெயரில் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் $30 டிரில்லியன் சந்தை இந்தியாவுக்கு திறக்கப்படுகிறது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து வெளியிட்டுள்ள நிலையில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அரிசி, சோளம் போன்ற வேளாண் விளைபொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக பொறியியல் சாதனங்கள், மருந்துகள், வைரங்கள், அரிய வகை கற்கள், விமான உதிரி பாகங்களை வரியை இன்றி இறக்குமதி செய்ய அமெரிக்கா இணங்கியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்தியா சலுகை அளிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, எத்தனால், புகையிலை, சோயா, சில வகை காய்கறிகளுக்கு வரிச்சலுகையை இந்தியா தரவில்லை என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் இந்திய விவசாயிகள் மற்றும் கால்நடை விவசாயிகளின் நலன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்திய விவசாயிகளின் நலன் காக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளின் நலன்கள் எவ்விதத்திலும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பால் பொருட்கள், சர்க்கரை, சோயா மற்றும் சிறுதானியங்களுக்கு எவ்வித வரிச்சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும் மரபணு மாற்ற தொழில்நுட்ப பயிர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் இந்தியாவின் மசாலா பொருட்கள், தேயிலை, காஃபி மற்றும் பழங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் 0 வரி விகிதத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஒப்பந்தம் மூலம் $13 பில்லியன் மதிப்பிலான மருந்துகள், வைரங்கள், ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்துக்கான வரைவு அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதையே இரு நாடுகளின் கூட்டறிக்கை காட்டுவதாகவும் இடைக்கால ஒப்பந்தத்துக்கான வரைவு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவின் அனைத்து தொழில்துறை சார்ந்த பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரியை இந்தியா நீக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்திய பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு தொடரும் எனவும் இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறிய பின்னரே அமெரிக்கா வரியை நீக்கும் எனவும் கூறியுள்ளார். எனவே இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு எப்படி கொண்டாட்டத்திற்குரிய விஷயமாக இருக்க முடியும் என ப. சிதம்பரம் வினவியுள்ளார். இயர்போனில் ஏற்பட்ட திடீர் சத்தம் காரணமாக ஒரு பெண்ணுக்கு கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இயர்போன் பயன்பாட்டில் பாதுகாப்பு அவசியம் என்ற எச்சரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிக ஒலியுடன் இயர்போன் பயன்படுத்துவதால் காதின் உள் உறுப்புகள் பாதிக்கப்படலாம் என்றும் திடீர் ஒலி வெடிப்பு நிரந்தர கேட்கும் திறன் இழப்பிற்கு வழிவகுக்கலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நீண்ட நேரம் அதிக சத்தத்தில் இசை அல்லது ஆடியோ கேட்பது ஆபத்தானதாகும் என கூறப்படுகிறது. இயர்போன் பயன்படுத்தும் போது ஒலி அளவை கட்டுப்படுத்துவது, இடைவேளைகளுடன் பயன்படுத்துவது, மேலும் காதின் சுகாதாரத்தை பராமரிப்பது முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலஜன் சப்ளிமெண்ட்கள் சருமத்திற்கும் மூட்டு ஆரோக்கியத்திற்கும் நேரடியாக பயன்படுவது இல்லை என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். நாம் உட்கொள்ளும் காலஜன் சப்ளிமெண்ட்கள் செரிமானத்தின் போது அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுவதால் அவை நேரடியாக காலஜனாக மாறுவதில்லை. அதற்கு பதிலாக உடலில் இயற்கையாக காலஜன் உருவாக்க தேவையான உணவுகளை சேர்ப்பதே சிறந்தது என்கின்றனர். கீரை, வெள்ளரி, தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்காய் மற்றும் ஆரஞ்சு போன்ற காய்கறி, பழ வகைகளை உணவில் சேர்க்கலாம். பாதாம், முந்திரி, முழு தானியங்கள், முட்டையின் வெள்ளைக்கரு, சோயா மற்றும் மீன் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இயற்கை காலஜன் உற்பத்திக்கு உதவும் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2025-26 நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் 21,317 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது.
இது கடந்த ஆண்டை விட 13% உயர்வாகும். வங்கியின் மொத்த வருவாய் 1,40,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் வாராக்கடன் விகிதம் 1.57% குறைந்துள்ளது. சென்னையை அடுத்த ஆவடியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற மின்சார ரயில் ஆவடி அருகே திருமுல்லைவாயல் பகுதியில் திடீரென நின்றது. ரயிலின் மேற்பகுதியில் உள்ள கம்பி விலகியதால் ஏற்பட்ட பிரச்சனையால் கொரட்டூர், பெரம்பூர் உள்ளிட்ட நிலையங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டு புறநகர் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்பதால் தான் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்பதாக திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில செயலர் கார்த்திகேய சிவசேனாதிபதி கூறியுள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் வெற்றி பெறப்போகின்ற குதிரை மேல்தான் பந்தயம் கட்டுவார் என்று சுட்டிக்காட்டினார். என்டிஏ கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெறாது என்பது அங்குள்ள கட்சிகளுக்கே தெரியும் என்பதால் தான் எந்தவித சலசலப்புமின்றி அமைதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதால் தான் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்பதாகவும் சிவசேனாதிபதி தெரிவித்தார். இமயமலை பகுதிகளில் இந்த ஆண்டு நிலவும் மிக குறைந்த பனிப்பொழிவு வட இந்தியா முழுவதும் நீர் நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். காஷ்மீர், மணாலி மற்றும் சிம்லா போன்ற பகுதிகளில் தாமதமாக ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகே முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் 80 முதல் 100 விழுக்காடு வரை பனிப்பொழிவு பற்றாக்குறை உள்ளது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மத்திய தரை கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட காற்றின் போக்கு மாறி பனி உருகுவது குறைந்தால் கங்கை, சிந்து மற்றும் யமுனை ஆறுகளின் நீர் ஓட்டம் வசந்த காலத்தில் சீரற்றதாக மாறக்கூடும். காஷ்மீர், ஹிமாச்சலில் ஆப்பிள் விளைச்சல் பாதிக்கப்படும். நீர்மின் நிலைய மின் உற்பத்தி குறைவதோடு சுற்றுலா தலங்களின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும். கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சேவையான ஜெமினி பயன்பாட்டில் டூல்ஸ் மற்றும் மை ஸ்டஃப் பகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு மற்றும் இணையதளங்களில் இந்த புதுப்பிப்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு மை ஸ்டஃப் பகுதியில் காண்பிக்கப்பட்டு வந்த பயனாளர்களின் சமீபத்திய 3 உள்ளடக்கங்களின் முன்னோட்ட வசதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அமைப்பில் டூல்ஸ் பகுதி மறுசீரமைக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட உள்ளடக்கங்களை எளிதாக அணுகும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் பயனரின் அனுபவத்தை சீராகவும் தெளிவாகவும் மாற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூகுள் தரப்பு தெரிவித்துள்ளது. இயர்போனில் ஏற்பட்ட திடீர் சத்தம் காரணமாக ஒரு பெண்ணுக்கு கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இயர்போன் பயன்பாட்டில் பாதுகாப்பு அவசியம் என்ற எச்சரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிக ஒலியுடன் இயர்போன் பயன்படுத்துவதால் காதின் உள் உறுப்புகள் பாதிக்கப்படலாம் என்றும் திடீர் ஒலி வெடிப்பு நிரந்தர கேட்கும் திறன் இழப்பிற்கு வழிவகுக்கலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நீண்ட நேரம் அதிக சத்தத்தில் இசை அல்லது ஆடியோ கேட்பது ஆபத்தானதாகும் என கூறப்படுகிறது. இயர்போன் பயன்படுத்தும் போது ஒலி அளவை கட்டுப்படுத்துவது, இடைவேளைகளுடன் பயன்படுத்துவது, மேலும் காதின் சுகாதாரத்தை பராமரிப்பது முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.